கேரளத்தில் கருவாகி தமிழகத்தில் தஞ்சம் புகுந்து தமிழ் தேசியம் என்று போலி தமிழ் தேசியவாதியும் காணுங்கள். உண்மையான தமிழ் தேசியவாதி நான் பார்த்தேன். அல்லது இயக்கத்தை சமாதானத்திற்கு அழைத்து வந்த ஒரு அதிகாரியை சந்திக்க நேர்ந்தது. அப்ப நான் பிளண்டாக கேட்டேன், உங்களெல்லாம் நம்பித்தானே அவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, கடைசியில சதி செய்த அந்த மக்களை இப்படி கொண்டு போய் நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு காஃபி கேட்டப்போ அவர் சொன்னது, ஆங்கிலத்தில் சொன்னது மறக்கவே முடியாது. அது ஒரு திருப்பு முனைன்னு வச்சுக்கலாம். Father, in global power politics, if you are not sitting on the high tables of power to eat, you could possibly be the menu அப்படின்னு சொன்னாப்ப. தமிழ்ல சொல்லணும்னா, உலக அதிகார ஒழுங்கு எப்படிப்பட்டது என்றால், அதிகாரத்தினுடைய உயர் மேஜைகளில் அமர்ந்து சாப்பிடுகிறவராக நீங்கள் இல்லை என்றால் ஒருவேளை சாப்பிடப்படுகிற உணவாக நீங்கள் இருப்பீர்கள். தமிழர்களாகிய நாம் சாப்பிடப்படுகிற உணவாக ஆனோம், ஆகிறோம், ஒருவேளை இன்னும் ஆவோம். வலிமைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சமூகம். எப்படி யூத இனம் தன் அனுபவங்களில் இருந்து 5000 ஆண்டு கால அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு செல்வம் பெருக்கி அறிவு திரட்சியை உருவாக்கி ஆற்றல் புள்ளிகளையும் மையங்களையும் உருவாக்கி இன்று உலக சக்திகளையே கட்டுப்படுத்துகின்ற இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களை கடந்து அந்த இனத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று வைத்திருக்கிறார்களோ, தமிழ் இனமும் வலிமை மிக்க ஒரு சமூகமாக எழ வேண்டும், பொருள் சிறக்க வேண்டும், அறிவு திரட்சி நடக்க வேண்டும். இல்லாமல் இருப்பது இணைவும் ஒத்துழைப்பு பண்பாடும் ஒற்றுமையும். அதை கொடுப்பதற்குத்தான் இந்த ரைஸ் அமைப்பு. உண்மையான தமிழ் தேசியவாதியினுடைய வேண்டுதல் என்ன தெரிகிறது அல்லவா? தமிழர்களிடத்திலேயே, உலக தமிழர்களிடத்திலேயே ஒற்றுமை வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துகிறார். ஆனால் இந்த கேரள தேசத்தில் கருவானவர் இங்கு தமிழகத்திலே வந்து சங்கி கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு உலகளாவியே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒற்றுமையை கெடுப்பது மூலமாக சிங்களர்களுடைய கைத்தடியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதனை அடையாளம் காட்டக்கூடிய முகமாகத்தான் உண்மையான தமிழ் தேசியவாதி இப்போது நம்மிடத்திலே கேட்கிறார், தமிழர்களிடத்திலே ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லி.